நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க, எதுக்கு இவன் சம்மந்தமே இல்லாமல் ஒரு 2018 காரை இப்போ ரிவ்யூ பண்ணுறான் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, என்னோட கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டாங்க, ப்ரோ யூஸ்டு கார் வாங்கணும், எந்த கார் நல்லா இருக்கும், நல்ல மைலேஜாக இருக்கிற ஒரு கார் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த கார் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன் இந்த கார் ஸ்பெசிஃபிக்கான எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்விஃப்ட்டுக்கான அப்டேட்டடான ஒரு மாடலில் இருக்கக்கூடிய கார். பட் உங்களுக்கு அந்த பழைய டீசல் இன்ஜின் உங்களுக்கு இந்த காரில் கிடச்சது. ஓகே, ஸோ இந்த காரில் தான் உங்களுக்கு டீசல் இன்ஜினும் இருக்குது, அந்த ஃபேஸ் லிஃப்ட்கான டிசைனும் இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த கார் எடுத்து வந்திருக்கேன். சூப்பர்பான டிசைன், நல்ல ஒரு டிரைவபிலிட்டி உங்களுக்கு இந்த காரில் கிடைக்கும். ஸ்விஃப்ட் பார்த்தீங்கன்னா எஸ் உங்களுக்கு சேஃப்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும், பில்ட் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு இது டிரைவ் பண்ணதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த கார். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த டீசல் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஸ்விஃப்ட்னா நம்ம மெயினாக என்ன பார்ப்போம், பவர் மட்டும் பார்க்க போகிறது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மைலேஜ் ஃபேக்டர் அதிகமாக பார்ப்போம். ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா 15 வரைக்கும் சிட்டிக்குள்ளே மைலேஜ் சாலிடாக வருது. ஹைவே போகிறீங்கன்னா 17-18 வரைக்கும் தருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கார் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 2018 ஒரு கார். ஓகே, 2018 கார். என் ஃப்ரெண்டே இது செகண்ட்ஸில் தான் வாங்கியிருக்கான். ஸோ இந்த காரை பற்றினா ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் இருக்க போது. ஸோ ஒரு யூஸ்ட் கார் ரிவ்யூவாக நீங்கள் இதை பார்க்க போகிறீங்க. நீங்கள் இப்போ ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் கையில் 5 லட்ச ரூபா 5.5 லட்ச ரூபா இருக்குது, ஒரு நல்ல ஒரு பில்டில் இருக்கக்கூடிய, நல்ல ஒரு பில்டுன்னு என்னால் ஸ்விஃப்ட்டை சத்தியமாக சொல்ல முடியாது, பட் ஒரு நல்ல ஒரு மைலேஜில் இருக்கக்கூடிய, நல்ல ஒரு பவரில் இருக்கக்கூடிய கார் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ரிவ்யூ உங்களுக்காக தான் இருக்கும். செகண்ட்ஸ் கார் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா. ஸோ வழக்கம் போல் எது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சினிமேட்டிக் அப்புறம் தான் பார்ப்போம். சினிமேட்டிக். ஹே மகஸ், வெல்கம் பேக் டு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? ரொம்ப சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு செகண்ட் கண்ணு மட்டும் நீங்கள் சூப்பராக இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி உங்கள் நாள் சூப்பராக இருக்கும். வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்ரி டியூஸ்டே ஃப்ரைடே ஒரு கார் ரிவ்யூ போடுவோம். அது நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை உடனே தட்டி விட்டுக்கோங்க. அதாவது உங்களுக்கு கார் ரிலேட்டட் கண்டென்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதோடைய பானட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த இன்ஜின் அவங்ககிட்ட காமிச்சிடும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சுசுகி டிடிஐஎஸ் அப்படின்னு போட்டிருக்குல்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 1245 சிசிக்கான ஒரு டீசல் இன்ஜின் ப்ரொடியூசிங் 74 பிஹெச்பி கம்மியாக இருந்தாலும் 74 பிஹெச்பி இருந்தாலும் 190 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து இந்த காருக்கு இது கொடுக்குது. அதாவது 190 டார்க் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியான நம்பர் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த டைமில் நம்ம உங்களுக்கு இன்சுலேஷன் ஒர்க் கொடுத்துருக்காங்களா அப்படின்றதையும் உங்கள்கிட்ட காமிச்சிடறோம். ஓகே, ஸோ எஸ் மேலே பார்த்தீங்கன்னா இந்த டீசல் இன்ஜினுக்காக எனக்கு இன்சுலேஷன் ஒர்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரை நான் மெயினாக ரிவ்யூ பண்ணது காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 190 நியூட்டன் ஆஃப் டார்க். ஸோ இப்போ நீங்கள் ஒரு போலோ ஜிடி எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 110 பிஹெச்பி அண்ட் ஒரு 175 நியூட்டன் ஆஃப் டார்க். ஸோ காரில் நீங்கள் இனிஷியலாக ஃபீல் பண்ண போகிறது அந்த டார்க் ஃபேக்டர் அப்படி தான், அதை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் அந்த 190 அப்படின்றது உங்களுக்கு அந்த பிக்கப்பாக இருக்கட்டும் அதிலெல்லாம் பயங்கர ஹேண்டியாக வருது. அண்ட் உங்களுக்கு இது அந்த பிக்கப் கொடுத்துருந்தாலும் அந்த பவர் இந்த காரில் இருந்திருந்தாலும் இந்த மைலேஜ் ஃபேக்டரை இது லூஸ் பண்ணவே இல்லை. மைலேஜ் இன்னும் இந்த கார் பார்த்தீங்கன்னா அந்த 16-17 அந்த ஃபிகர்ஸில் நம்மளுக்கு கிடைக்கிது. அப்படின்றனால தான் உங்களுக்கு அந்த யூஸ்ட் காருக்கு இந்த கார் வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்ஜின் பார்த்தீங்கன்னா இந்த டீசல் இன்ஜின், அது போக உங்களுக்கு ஒரு 1.2 பெட்ரோலுமே உங்களுக்கு இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிவ்யூவை நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக போகாமல் உங்கள் செகண்ட்ஸுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் தான் இந்த வீடியோலாம் பேச போகிறோம். ஓகே, எஸ் கொஞ்சம் தேவையில்லாத ஃபேக்டரும் பேசுகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹெட்லாம்ஸில் உங்களுக்கு ப்ரொஜெக்டாஸ் கிடைக்கல. ப்ரொஜெக்டாஸ் பார்த்தீங்கன்னா அந்த டாப் எண்டில் தான் வருது, ZDI ப்ளஸ்ன்னு சொல்கிறாங்களே. ஸோ அதில் தான் அந்த ப்ரொஜெக்டர் வருது, அந்த ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது பக்கம் டிஆர்எல்ஸுமே உங்களுக்கு அந்த டாப் எண்டில் தான் கிடைக்குது. ஸோ ஃப்ரண்ட் கிரில்ல ஒரே ஒரு குட்டியான க்ரோம் லைன் பார்ப்பீங்க, அதுவுமே அந்த அப்டேட்டடுக்கான டிசைனில் தான் வருது. ஸோ இதுக்கும் இப்போது கரண்ட்டாக இருக்கக்கூடிய காருக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு குட்டியான க்ரோம் ஸ்ட்ரிப் உங்களுக்கு இருக்கும். அந்த கிரில்ல பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோம் ஸ்ட்ரிப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பிளாஸ்டிக்கில் இருக்குது. அண்ட் டுவெல் டோன் உங்களுக்கு இப்போ இருக்கிற காரில் கிடைக்குது. அவ்வளோதான் வித்தியாசம், ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் கிடையவே கிடையாது. ஸோ இந்த ரூஃபில் டுவெல் டோன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு இதை தனியாக ரேப் பண்ணுது. ஓகே, ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து செகண்ட்ஸில் வாங்கி கூட நீங்கள் ரேப் பண்ணிக்கலாம் கரண்ட் ஜெனுக்கு அப்டேட் பண்ணதுக்கு. அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த கிரில் கூட நீங்கள் தனியாக வாங்கி அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பெரிய விஷயமே கிடையாது. உங்களுக்கு இந்த காரை வாங்கிட்டு இப்போ கரண்ட் ஜெனுக்கு மேட்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே உங்களால் அது பண்ண முடியும். ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு 15 இன்ச்சில் ரன் ஆகுது. பிளாக் அண்ட் குரோம்னு சொல்லிட்டு 2 கலர் ஃபினிஷ் உங்களுக்கு இந்த அலாய்ஸில் கிடைக்குது. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு சில்வர் கலருக்கான கார். இந்த கார்லேயே கொஞ்சம் யூனிக்கான கலர்ஸ்லாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விஃப்ட்டுக்கான அந்த ரெட் கலர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு யூனிக்காக இருக்குது. அதுக்கு போக ஒரு ஆரஞ்சு ஷேட் இருக்குது, ஒரு டார்க் ப்ளூவில் ஒரு ஷேட் இருக்குது. அதுதான் எனக்கு பர்சனல் ஃபேவரட்டான ஒரு ஷேட். ஸோ அந்த கார் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா தேடி பிடிச்சி அந்த கார் மட்டும் வாங்கிக்கோங்க. ஏன்னா அந்த ஷேட் சூப்பராக இருக்கும். நைட்டு பார்க்கறதுக்கும் சரி, காலையில் பார்க்கறதுக்கும் சரி அந்த ஷேட் சூப்பராக இருக்கும். அதிலே ஒரு லிட்டரி எஃபெக்ட் வேறு இருக்கும்.
ஸோ அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓஆர்விஎம்ஸ் ஆப்வியஸ்லி உங்களால் உள்ளேருந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். வண்டியோட டைமென்ஷன்ஸ் சிட்டிக்குள்ளே நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா டைமென்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.8 மீட்டர்ஸ் ஆஃப் லென்த், 1.7 மீட்டர்ஸ் ஆஃப் வித் அண்ட் 1.4 மீட்டர்ஸ் ஆஃப் ஹைட் உங்களுக்கு இந்த காரில் கிடைக்குது. ஸோ நல்ல ஒரு காம்பேக்டான ஹேட்ச். ஓகே, ரொம்ப குட்டியான டைமென்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஹேட்ச் அப்படின்றனால உங்களுக்கு சிட்டி டிராஃபிக்லையுமே சரி, நீங்கள் மெனுவர் பண்ணும் போதும் சரி, ஈஸியாக இந்த கார் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த ரீசன்ஸ்க்காக தான் வந்து இதை அந்த செகண்ட்ஸ்க்கான ஃபேக்டர்லேயே இந்த காரை போடுறேன். நீங்கள் செகண்ட்ஸில் வாங்குறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃபேக்டர் இருக்கும். கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய வண்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கற்றுக்கிறதுக்குமே கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த காரில் நீங்கள் கற்றுக்கிட்டு இது ஒரு 3 வருஷம் நீங்கள் ஓட்டுறீங்கன்னா கூட நல்ல உங்களுடைய மணிக்கு வர்த்தான ஒரு பையாக தான் இந்த கார் இருக்க போகுது எப்போவுமே. அண்ட் உங்களுக்கு டேங்கோட ஓப்பனிங் அந்த பக்கம் வச்சுருக்காங்க. டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34 liters ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி. ஸோ நீங்கள் யோசிச்சுக்காங்க ஒரு 16 மைலேஜ் தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 34 ரெண்டுத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு நம்பர் வரும். அது என் ஸ்க்ரீனில் நான் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ அந்த மைலேஜ் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஃபுல் டேங்க் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஹைவே போகிறீங்கன்னா அவ்வளோ ரேஞ்ச் உங்களுக்கு இந்த கார் ஈஸியாக கவர் பண்ண போகுது. ஸோ ஏ பில்லரில் ஒரு மேட் பிளாக்கான ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பி பில்லர்மே அகைன் அந்த பிளாக் ஃபினிஷ். ஸோ பின்னாடி இருக்க டோர் ஓப்பன் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஓகே, மீதி டோர்லாம் நம்ம இந்த இடத்துல பார்ப்போம். ஸோ பின்னாடி இருக்க அந்த டோரில் அந்த மேலே ஓப்பனிங் மட்டும் ஹேண்டில் மட்டும் மேலே வச்சிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் டோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான டோர் ஹேண்டில் உங்களுக்கு ஃப்ரண்ட் டோர்ஸில் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிவ் என்ட்ரிக்கான ஒரு பட்டன் ஒன்று இருக்குது. கீலெஸ் என்ட்ரிக்கான கார். ஸோ கீ பார்த்தீங்கன்னா லாக் அண்ட் லாக் அப்படின்னு சொல்லிட்டு 2 சிம்பிளரான ஒரு பட்டன் தான் உங்களுக்கு. ஓகே, ஸோ கீலெஸ் என்ட்ரிக்கான ஒரு கீ மட்டும் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா காம்பேக்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். நீங்கள் வந்து சிட்டி டிரைவ் போகிறீங்க அப்படின்னா அந்த காம்பேக்டான டிசைன் அந்த ரொம்ப ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு இந்த ஸ்விஃப்ட் கேரி அவுட் பண்ணுது அப்படின்றனால தான் நிறைய நியூ பையர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார் வாங்குறாங்க. ஏன்னா குட்டியாக இருக்குது, நல்ல மைலேஜ் தருது, சர்வீஸ் காஸ்ட் கம்மியாக இருக்குது, பார்ட்ஸ் ஏதாவது மாற்றுறீங்க அப்படின்னாலுமே அதுவுமே உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்ற அந்த ஒரு ரீசனுக்காக தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஒரு காக்கா பார்த்தீங்கன்னா அப்படியே என்னுடைய கேமரா முன்னாடி பேன் பண்ணிட்டு பறந்துட்டு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட்லாம் காட்டுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கேருந்து இதோடைய பேக் ப்ரெசன்ஸ் போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு நான் உங்களுக்கு இதோடைய டெய்ல் லேம்ப்ஸ் பற்றி சொல்லிடுறேன். மாருதிக்கு நான் ஒரு பெரிய ரெக்வஸ்ட் ஒன்று இந்த இடத்துல வச்சுட்றேன். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயவு செய்து இந்த டெய்ல் லேம்போடைய பிரைட்னஸை லைட்டாக கம்மி பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஸ்விஃப்ட் ஒன்று முன்னாடி போயிட்டுருக்கேன், நான் பின்னாடி போயிட்டுருக்கேன் அப்படின்னா அந்த ஸ்விஃப்ட் பிரேக் அடிச்சுன்னா என் கண்ணு கூசுற அளவுக்கு பிரைட்டாக இந்த ரெட்டை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. எஸ், நீங்கள் எல்இடி யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஓகே சூப்பர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் அது அவ்வளோ பிரைட்டாக இருக்குது, பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லுவோம். யாரெல்லாம் இதை ஃபீல் பண்ணிங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் மட்டும் தான் பண்ணேன்னா இல்லை இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். முன்னாடி ஒரு ஸ்விஃப்ட் போயிட்டுருக்கு, அவங்க பிரேக் அடிக்கிறாங்கன்னா அப்படியே கண்ணு கூசுற அளவுக்கு ஒரு ரெட் அது கிரியேட் பண்ணுதா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக தெரியப்படுத்தி ஆகணும். ஏன்னா நான் தான் யோசிச்சிட்டே இருக்கேன், ஒருவேளை எனக்கு மட்டும் தான் இப்படி தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் வைப்பர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் வாஷர்ஸ் உங்களுக்கு மேலே கிடைக்குது. ஹை மவுண்டட் பிரேக் லேம்ப் அண்ட் உங்களுக்கு ஸ்விஃப்ட்டுக்கான பேட்சிங் ஆர்எஸ்ன்றது என் ஃப்ரெண்டு சும்மா போட்டது, என் ஃப்ரெண்டு இல்லை அவனுக்கு முன்னாடி இருக்க ஓனர் போட்டது. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சார்ஸ் கிடைக்குது, கேமரா கிடைக்கல, அதோடைய டேக் என்னது அப்படின்றத இன்டீரியர் போகும்போது நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 268 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா ஒரு மூணு பேருக்கான லக்கேஜ், 4 பேர் நான் போய் சொல்ல மாட்டேன், 3 பேருக்கான லக்கேஜ் இது ஈஸியாக கேரி பண்ணும். 3 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு லக்கேஜ் அப்படின்னு வச்சா கூட ஓகே, 4 பேருக்கான லக்கேஜ் இது ஈஸியாக கேரி பண்ணும். தேவைப்படுற விஷயம் ஓகே, ப்ராக்டிகாலிட்டி இது நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஹூக்குமே கொடுத்துருக்காங்க. ஏதாவது நீங்கள் தொங்க வைக்கிறீங்க அப்படின்னா அதுவுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு குட்டியான ஒரு பார்சல் ட்ரே வச்சுருக்காங்க அப்படின்ற அந்த ரீசனுக்காக நீங்கள் ஏதாவது பூட்டில் மேலே இடத்துல வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது உள்ளேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மேலே உங்களுக்கு இந்த பார்சல் ட்ரே ஹெல்ப் பண்ண போதும். ஓகே, ஸோ இந்த பூட் ஸ்பேஸை நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு டிசைன் ரீதியாக பார்த்தீங்கன்னா சுசுகிக்கான பேட்சிங் இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்சார்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்ரி Tuesday Friday ஒரு கார் வியூ போடுவோம், அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் உடனே தட்டி விட்டுக்கோங்க. ஸோ இதோடைய ட்ரைவ் போகும்போது இதோடைய இன்டீரியர்ஸை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் ட்ரைவ் போயிடலாம். ஓகே, ஸோ இங்கேருந்து இதோடைய இன்டீரியர் போனேன்னா ஓகே, ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ இதோடைய இன்டீரியருக்கு வந்திருக்கேன், அப்படியே ட்ரைவ் வந்திருக்கேன். ஸோ மீன் டைம் அப்படியே நம்ம வந்து ரெண்டுத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகே, உங்களுக்கு ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து இதோடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சொல்லிடுறேன். ஸோ இந்த எனக்கு தெரிஞ்ச ஓகே, ஸோ ஒன் ஆஃப் தி குட் லுக்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விஃப்டோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் அந்த ஒரு மாதிரியான ஒரு ஆரஞ்சிஷ் ரெட் டிண்ட் ஒன்று இருக்கும் அந்த டயலில். ஸோ அது பார்க்கறதுக்கு நைட் டைமில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் மோஸ்ட்லி மோர் தேன் தட் நம்மளுக்கு அந்த ஃப்ரண்ட்டில் அந்த ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு ஃபினிஷ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் அந்த 2 டயலில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் இருக்குல்ல, ஸோ அப்படியே ஃப்ரண்ட்டில் ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்ற அந்த ரீசனுக்காக இன்னுமே அது சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒரு மாதிரியான ஒரு ஸ்போர்ட்டினஸ் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கேரி அவுட் பண்ணுது. அது போக நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு மிட் ஸ்க்ரீன் மட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் ஷிஃப்ட்கான இண்டிகேஷன் எந்த கியரில் ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு காட்டுது, டைம் காட்டுது, அவுட் சைட் டெம்பரேச்சர் காட்டுது அண்ட் அது போக உங்களுக்கு ஓடவும் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ மல்டிபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு அதில் கிடைக்க போகுது. அண்ட் அடுத்து வருது இந்த
ஃப்ளாட் பாட்டம்க்கான ஸ்டியரிங். ஓகே, இந்த ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறேன். ஒரு குட்டியான ரேடியஸில் நல்ல கிரிப்பியாக ஒரு குட்டியான ஒரு கட் இந்த சைட்லன்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு தொடர்றதுக்கே ஒரு நல்ல ஒரு ஃபீல் உங்களுக்கு இந்த ஸ்டியரிங் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு நான் தெரியாமல் இந்த இடத்துக்குள்ளே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சிவிக்கான யூ வச்சுருவா. ஓகே இல்லை அவன் கிளம்பிட்டான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சிவியோட ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு இதுக்கும் டாப் எண்டுக்கும் நீங்கள் என்ன மிஸ் அவுட் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ டாப் எண்டில் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டச் ஸ்க்ரீன் ஒன்று கொடுக்குறாங்க. அது வந்து உங்களுக்கு இதெல்லாம் கிடையாது. ஓகே, ஸோ அந்த ZXi ப்ளஸ் அப்படின்ற அந்த வேரியண்ட்டில் ZDi ப்ளஸ் இது டீசல் அப்படின்றனால ZDi ப்ளஸில் தான் உங்களுக்கு அந்த ஒரு டச் ஸ்க்ரீன் வருது. அது போக உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ப்ரொஜெக்டார் ஹெட்லாம்ப்ஸ் கொடுக்குறாங்க. டிஆர்எல்ஸ் கிடைக்குது. எனக்கு தெரிஞ்ச டிஆர்எல் எல்லாத்துலேயுமே கொடுத்துருவோம். டிஆர்எல் எதுக்கு டாப் எண்ட் வரைக்கும் வெயிட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்றது தெரியல. ஓகே, டிஆர்எல் ப்ரொஜெக்டார்ஸ் ஓகே, அது எல்லாருமே பண்ணுறது தான். ஸோ உங்களுக்கு டிஆர்எல்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். ஸோ டிஆர்எல்ஸுமே உங்களுக்கு இந்த கார் மிஸ் பண்ணுது. ஏன்னா டிஆர்எல்ஸ் வந்து இப்போ இருக்கிற கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஆர்எல்ஸ் வந்து மேண்டேட்ரி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா இந்த வந்த டைமில் பார்த்தீங்கன்னா 2018. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு டிஆர்எல்ஸ் மேண்டேட்ரியாக கொடுக்கல. ஸோ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் இந்த மாடல் இருந்துச்சு. 2 வருஷம் கூட இல்லை, 3 வருஷம் இருந்துச்சு. 2018, 2019, 2020. ஓகே, 2021 உங்களுக்கு அப்டேட் ஒன்று கொடுத்துட்டாங்க இந்த டிசைனில். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதோடைய இன்ஜினோடைய பவர் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா நேர்னே சொன்ன மாதிரி ஒரு 1245 cc-க்கான டீசல் இன்ஜின் ப்ரொடியூசிங் உங்களுக்கு ஒரு 190 Nm ஆஃப் டார்க் அண்ட் உங்களுக்கு 74 bhp. எஸ், bhp கம்மியாக இருந்தாலும் நீங்கள் அப்படியே அந்த த்ராட்டில் ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா நல்ல ஒரு புல் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. எஸ், உங்களுக்கு அந்த AMT-க்கான லேக் உங்களுக்கு இந்த காரில் கண்டிப்பாக இருக்க தான் போகுது. பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது அப்படி தான் சொல்லுவேன். சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல மாட்டேன். டீசெண்டான பிரேக்ஸ் உங்களுக்கு இந்த காரில் கொடுத்துருக்காங்க. எஸ், அந்த டீசலும் அந்த AMT-யும் பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு மேட்ச் பண்ணுது அப்படி தான் சொல்லலாம். பெட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி அவ்வளோ பெரிய புல் இருக்க போகிறது இல்லை. ஸோ உங்களுக்கு அந்த AMT-க்கான லேகை நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஏன்னா பெட்ரோலே கொஞ்சம் லேகியாக தான் இருக்க போகுது அந்த இன்ஜின். ஆனால் டீசல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி கிடையாது. டீசல் நல்ல டார்க்கியாக இருக்குது, நல்ல பெப்பியாக இருக்குது. ஸோ அந்த டீசலுக்கு மேட்ச் பண்ணும்போது அந்த AMT பார்த்தீங்கன்னா அதோடைய லேக் உங்களுக்கு இன்னுமே அதிகமாக உள்ள ஃபீல் பண்ணுறீங்க அப்படி தான் சொல்லணும். ஏன்னா தான் நம்ம AMT அப்படின்னு சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AGS அப்படின்னு சொல்கிறாங்க, ஆட்டோ கியர் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மலான AMT பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பீட் AMT. இதுவே நீங்கள் மேனுவல் போகிறீங்கன்னா ஒரு 5 ஸ்பீட் மேனுவலுமே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே, ஸோ நேராக போயிட்டு நான் இன்னொரு யூட்டர்னே அடிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறேன். அகேன் நான் இந்த டிராஃபிக்கில் தான் மாட்டிகிட்டு இருக்கேன். அங்கேயே யூட்டர்ன் அடிச்சிருந்தோம், மறுபடியும் இங்கேயுமே வந்து மாட்டிக்கிட்டோம். எஸ், ஏசி வென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் அந்த 2 வென்ஸ் பார்த்தீங்கன்னா ரவுண்டடான வென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது அந்த டயலுக்கு மேட்ச் பண்ணுது. அண்ட் உங்களுக்கு கிளைமேட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் உங்களுக்கு இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த சங்கியான நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான ஸ்க்ரீனுமே கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு டெம்பரேச்சர்ஸ் காட்டுது. அது போக வந்து ஏசி ஆனில் இருக்கா இல்லையான்னு காட்டுது. மோட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதாவது எந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஏர் ஃப்ளோ இருக்கணும் அப்படின்றத நீங்கள் வந்து மாற்றுறதுக்காக மோட் அப்படின்ற அந்த பட்டனுமே கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட்டில் வரணுமா, இல்லை இந்த வெண்ட்டில் வரணுமா, இல்லை கீழே வரணுமா, இல்லை எல்லாத்துலேயுமே வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணுவீங்களா. அது உங்களுக்கு அந்த மோட் அப்படின்ற அந்த பட்டனில் கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். என் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு வந்து இந்த 70 மேட்லாம் போட்டிருக்காங்க, சீட் கவர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல சாஃப்டாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ த்ரூ அவுட் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலருக்கான ஃபினிஷ் தான் இருக்குது. ரூஃப் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான அந்த ஒயிட்டிஷ் ஃபினிஷ். அண்ட் ஃப்ரண்ட்டில் இந்த பேனல் மட்டும் ஒரு மாதிரி சில்வர் கலரில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, IRVMs பார்த்தீங்கன்னா குட்டியாக இந்த காருக்கு ஏற்ற மாதிரி காம்பாக்டாக குட்டியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நான் சொன்னேன் தெரியுமா உங்ககிட்ட இந்த காரோட டைமென்ஷன் உங்களுக்கு சிட்டி டிராஃபிக்கில் நல்லா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு இந்த இடத்துல நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லுவேன். கார் குட்டியாக இருக்குது, டிராஃபிக்கில் இருக்கேன், பட் நான் ரொம்ப ஈஸியாக தான் அதை ட்ரைவ் பண்ணுறேன். ஐயோ வண்டி நம்ம எங்கே போகுது அப்படின்னு எட்டிலாம் பார்க்க போகிறது கிடையாது. சைடில் யாராச்சும் வராங்களா அப்படின்றதையும் நம்ம வந்து ரொம்ப கவனிக்க வேண்டியதாக இல்லை. ஏன்னா வண்டி காம்பாக்டாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது ட்ரைவ் பண்ணதுக்கு. அண்ட் உங்களுக்கு வியூமே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் ரொம்ப பின்னாடி வந்து உட்காந்துருக்கேன், நீங்கள் கரெக்டாக முன்னாடி வந்து உட்காந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபேக்டருமே சூப்பராக தான் இருக்க போகுது. நான் இந்த இடத்துல யூ அடிச்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஃப்ரண்ட் போகலான்னு நினச்சேன், ஆனால் என்னால் போக முடியல. இல்லை இங்கே யூவே கிடையாது முதல்ல. ஓகே, அப்படியே ஃப்ரண்ட்டு வந்தேன்னா ஸோ நான் இந்த இடத்துல ஆடியோ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். ஸோ எனக்கு டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல கொடுக்கல. எனக்கு டைம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த மிட் ஸ்க்ரீனில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோடைய டயல்ஸ் எல்லாமே கொஞ்சம் குட்டியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அது போக எனக்கு ஸ்டியரிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன்ஸுமே கிடைக்குது. நெக்ஸ்ட் ட்ராக் போகிறதுக்கான ஃபங்க்ஷன், வால்யூம்க்கான ஃபங்க்ஷன்ஸ், கால் பிக் பண்ணதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா கை கடக்குமா, லெஃப்ட் ஹேண்ட் கடக்குமா இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். AMT அப்படின்றனால சிட்டி டிராஃபிக்லாம் நேற்று சொன்ன மாதிரி
உங்களுக்கு கியர் மாற்றணும் அப்படின்ற அவசியமே இல்லை. அது பாட்டுக்கு நீங்கள் ஏஎம்டியில் போட்டுட்டு நிம்மதியாக நீங்கள் ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் ஏன் இந்த ரிவ்யூவை மெயினாக கேரி அவுட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய மைலேஜ் ஃபேக்டர் நீங்கள் செகண்ட்ஸுக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்றத. மாருதினாலே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப கம்மி, பார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கும், சர்வீஸ் காஸ்ட்டு ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ இந்த 3 ரீசனில் தான் மாருதி ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். அண்ட் உங்களுக்கு டவுன்ஃபால் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய சேஃப்டிக்கு ஸ்விஃப்ட் இன்னுமே அதோட சேஃப்டியாக இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு தான் சொல்கிறேன். பில்ட் குவாலிட்டி எஸ் ஆப்வியஸ்லி உங்களுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டீல்ஸ் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்கிறது, அதை நீங்கள் தொட்டாலே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் கொஞ்சம் வெயிட்லெஸ்னஸ் உங்களுக்கு அதில் நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ண தான் போகிறீங்க. எஸ், ஹைவேல உங்களுக்கு இந்த கார் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரூஸ் பண்ண தான் போகுது. பட் நீங்கள் அந்த சேஃப்டி ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஹைவேக்கான ஃபேக்டரை நான் சொல்லி தான் ஆகணும். ஸோ ஹைவே நீங்கள் ஆஃபன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 120 மெயின்டைன் பண்ணிக்கோங்க, அதுக்கு மேலே புஷ் பண்ணுங்க. உங்கள் வண்டி கண்டிப்பாக போக தான் போகுது. ஆனால் உங்கள் வண்டியோட பில்ட் அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்றாலும் அந்த 120 நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மைலேஜுமே சூப்பராக கிடைக்கும் போது நீங்கள் சேஃபராகவுமே ஃபீல் பண்ண போகிறீங்க. ஏன்னா 120 போய்ட்டுமே நீங்கள் பிரேக் பண்ணாலும் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வண்டியை வந்து நீங்கள் சடன் ஆகாது. பட் சொல்கிறேன், சடன் கொலிஷன் ஆகுது அப்படின்னாலுமே உங்களால் ஒரு 40 வரைக்கும் உங்களால் இது வந்து எடுத்துகிட்டு வர முடியும் கண்ட்ரோல் பண்ணி. ஓகே, அது போக நீங்கள் அந்த 40ல் நீங்கள் கட் பண்ணி வெளில வர்றது அது உங்களுடைய திறமை. பட் நீங்கள் அந்த 40லே உங்களுக்கு இம்பாக்ட் இருக்கும்போது உங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதுக்கு மேலே போகும்போது இம்பாக்ட் இருக்கும் போது தான் நம்ம வந்து அந்த சேஃப்டியாக ஒரு பெரிய பிரச்சனையாக நம்ம பேச போகிறோம். அப்படி இல்லைன்னா அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஓகே, ஸோ எனக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெச் மட்டும் இருக்குது. அகேன் நான் சொன்னேன் தெரியுமா, அந்த டார்க் வந்து நல்லா இருக்குது. 190 டார்க் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு பவரை புஷ் பண்ணிடுது. அந்த ஏஎம்டி அப்படின்றத வண்டி அந்த ஒரு ஜர்க்கு வந்துட்டு அந்த மூவ் பண்ணுறது மட்டும் உங்களுக்கு லைட்டாக ஒரு என்ன சொல்ல லைட்டாக ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். நல்ல ஒரு எஸ் ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து பே பண்ணுற ப்ரைஸுக்கு நீங்கள் வந்து டுவல் கிளச்சில் உங்களால் எதிர்பார்க்கவே முடியாது. ஏஎம்டி மட்டும் தான் கொடுக்க போகிறாங்க. பட் நீங்கள் அந்த டீசல் வந்திருக்கீங்க அப்படின்ற அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் தான். பெட்ரோலில் நீங்கள் அந்தளவுக்கு லேக் ஃபீல் பண்ண போகிறது இல்லை. எஸ், லேக் இருக்குது, பட் சிக்னிஃபிகண்ட்லி லெஸரான லேக் நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஃபேக்டர் மட்டும், அந்த ஏற்கனவே உங்கள் இன்ஜின் வந்து அந்தளவுக்கு டார்க்கையும் கிடையாது, பஞ்சியும் கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த லேக் மட்டும் நீங்கள் அந்தளவுக்கு ஃபீல் பண்ண போகிறது இல்லை. 4 பேர் ஈஸியாக அந்த காரில் ட்ராவல் பண்ணலாம். மைலேஜ் சூப்பராக இருக்குது உங்களுக்கு ஸ்விஃப்ட்டில். அண்ட் அது போக உங்களுக்கு விசிபிலிட்டியும் சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டாக நீங்கள் அதாவது நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு வண்டியை ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு யூஸ்டான கார் வாங்கணும், அந்த கார் வாங்கி நான் ஒரு 3 வருஷம் வச்சுருப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்விஃப்ட் உங்களோட சாய்ஸ்க்கு இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ப்ரோ நான் வந்து ஒரு கார் ஓட்டி கற்றுக்கணும், ஆனால் அது போக ஒரு கொஞ்ச நாளும் அந்த கார் வச்சுருப்பேன் அப்படின்னு நிறைய பேர் அந்த கேள்வி என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் கார் வாங்குறீங்க அண்ட் அது போக உங்களுக்கு வியூ எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த கார் வாங்கிக்கோங்க. நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைமென்ஷன்ஸ் குட்டியாக இருக்குது, மைலேஜ் சூப்பராக இருக்குது. அண்ட் அது போக உங்களுக்கு அந்த இது இன்னொரு 3 வருஷம் கூட வைக்க முடியும். ரொம்ப அவுடேட்டடான டிசைனும் கிடையாது, அவுடேட்டடான வந்து ஒரு ஃபீச்சர்ஸும் கிடையாது. நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இந்த கார்லேயே கிடைக்குது. உங்களுடைய பட்ஜெட் 5 லட்ச ரூபா அப்படின்னா மேனுவல் வச்சுட்டு நீங்கள் டவுன் இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னுமே சூப்பராக இருக்க போகுது. ஓகே, ஸோ நீங்கள் வண்டியை வந்து அந்த லேக்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேனுவலில் ப்ரெஸ் பண்ணிட்டு புஷ் பண்ணதுக்கு உங்களுக்கு இன்னுமே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 2000 RPMல இருக்கிறேன். எஸ், வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பிரேக்ஸுமே டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. உங்களால் வந்து அந்த என்ன சொல்கிறது, ரொம்ப வேகமான கட்ஸ்லாம் வந்து எடுக்கலாம். பட் லைக் ஐ டோன்ட் அப்படி சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் சேஃப்டி ஃபீச்சர் கண்டிப்பாக மாருதி கொடுத்துருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, உங்களுடைய மெயின் சாய்ஸ் சிட்டிக்குள்ளே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் திஸ் ஸ்விஃப்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஸ்விஃப்ட் உங்களுக்கு நல்ல ஒரு மைலேஜ் தருது, நல்ல ஒரு பட்ஜெட் ஃபேக்டரில் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வியூவுமே சூப்பராக இருக்குது, காம்பேக்டாக இருக்குது. எல்லா ஃபேக்டர்லையுமே உங்களுக்கு அந்த ப்ளஸ் ஃபேக்டர்லாம் நிறைய இருக்குது. மைனஸ் ஃபேக்டர் அந்த பில் மட்டும் தான் நான் சொல்லி ஆகணும். ஸோ ஒரு யூஸ்டான கார் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த 2018 அந்த டீசலுக்கான ஸ்விஃப்ட் உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத என்னோட தாட்டாக இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ நான் மெயினாக உங்களுக்கு எடுத்து காட்டணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இன்னொரு புது கார் ரிவ்யூ வந்து எனக்கு தெரிஞ்ச நான் அடுத்த ஃப்ரைடே வந்து சூப்பர் போடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதர் சூப்பர் அப்படின்னா போர்ஷா ஏதாச்சும் ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே நான் பார்க்குற மக்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெரி டிஸ்ட் ஃப்ரைடே ஒரு கார் ரிவ்யூ போடுவது நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு வச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று தட்டி விட்டுக்கோங்க. நைட் சொன்ன மாதிரி இதோடைய பட்ஜெட் வந்து 6 lakhs அப்படின்னு சொன்னேன். பட் உங்களால் வந்து நல்ல பார்கெயின் பண்ணி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கம்மி பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 5.5க்கு கூட உங்களால் வாங்க முடியும். ஓகே, ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே நான் பார்க்குற மக்கள் பை. நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல அவ்வளோ காக்கா பறந்துட்டு இருக்குது. லைக் ஏகப்பட்ட காக்கா.